நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிற மக்கள்கிட்ட நினைவுபடுத்த விரும்புவது கேட்பதல்ல. ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக காஷ்மீரிலே அந்த நகரத்தின் மைய பகுதியிலே ஊர்வலம் ஒண்ணு போகுது. அதுல பல பேர் பாகிஸ்தானுடைய கொடியை பிடிச்சிட்டு தான் போனான். எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, எல்லா டிவியிலும். இந்திய நாட்டுடைய இந்திய பகுதிக்குள்ள காஷ்மீர்ல ஸ்ரீநகர்லயும் பல ஊர்களையும் பாகிஸ்தான் கொடியை பிடித்துக் கொண்டே ஊர்வலமாக போனார்கள். பல வீடுகளில் பாகிஸ்தான் கொடியை கட்டி வச்சிருந்தாங்க. அப்ப காஷ்மீர் மாநிலத்துடைய ஆட்சியில் முப்தி முகமது சையத் முதலமைச்சராக இருந்தாலும் கூட்டணி ஆட்சியிலே அமைச்சர்களாக பிஜேபி காரங்க தான் இருந்தாங்க. பாகிஸ்தான் வாழ்கன்னு ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு கோஷம் போட்டதே ஒரு தேச துரோகம் என்றால், அங்கே இவ்வளவு பேர் அந்த பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிட்டே ஊர்வலம் போகும்போது பதவிக்காக அந்த ஆட்சியிலே ஒட்டி கொண்டிருந்தது, அது என்ன தேசபக்தியா? நான் கேட்கிறேன். 1000 கருத்து வேறுபாடு காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இருக்கு. நான் அதை மறுக்கவும் இல்லை, மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய தேசபக்தியில் காங்கிரஸை மட்டுமல்ல கம்யூனிஸ்டையும் குற்றம் சுமத்துகின்ற யோகியதை எவனுக்கு கிடையாது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது வெள்ளையனை எதிர்த்து போராடி காங்கிரஸ்காரர்கள் போராடினார்கள், அடிபட்டார்கள், உதைப்பட்டார்கள், சிறைப்பட்டார்கள். அதற்கு இணையாக சிறையிலே வாடியவர்கள், வதங்கியவர்கள், தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நாங்கள் மறக்கவே முடியாது. எங்களுக்கு உங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். இப்படி தேசம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எட்டப்பன் தான் இந்த நாட்டுடைய தேச தியாகி, அமித்ஷா சொன்னாலும் சொல்லுவார். அதற்கு ஆதரிச்சு 4 பேர் பேசுறது வந்தாரு. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவர்கள் தான் ஃபண்டிங் பண்றாங்க, பாகிஸ்தான் தான் தூண்டி விடுறாங்க, இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். கரெக்டா? நான் என்ன கேட்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு உங்க வீட்டுல 20,000 ரூபாய் பணம் திருட்டு போச்சு. கரெக்டா? ஆமாங்க. 7 பவுன் திருட்டு போச்சா? ஆமாங்க. எனக்கு தெரியுமே யார் எடுத்தவன்னு, ஆனா சொல்ல மாட்டேன். உள்துறை அமைச்சருக்கு என்னங்க வேலை? உனக்கு தெரியுது இல்ல, இந்த நாட்டிலே தேச துரோக கூட்டத்திற்கு ஒரு ஃபண்டிங் பண்றான், அது எந்த வழியில வருது, எப்படி வருது, எல்லாமே தெரியுது. ஆனா அவன் மேல நடவடிக்கை இருக்கிறதா பத்திரிகையிலையும் டிவியிலையும் பேட்டி கொடுக்கறதுக்காக ஒரு உள்துறை அமைச்சர்? இதுக்கு ஒரு பொம்மை இருக்கலாமே. அந்த காலத்துல இந்த நாட்டை ஒரு செருப்பு ஆண்டதா இருக்கு. அதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? உள்துறை அமைச்சருக்கு தெரிகிறது யார் தூண்டி விடுறான், எங்கிருந்து பணம் வருதுன்னு. அதை தடுப்பதற்கு துப்பில்லாவிட்டால் நீ ராஜினாமா பண்ணிட்டு போ. அப்பாவி மாணவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, அவர்களை பார்க்க போனா அவனை எல்லாம் தேச துரோகின்னு சொல்றது. தேச துரோகினா யாரு? தேச துரோகி எங்களுக்கு ஏன் வருத்தம் இல்லைன்னா, எங்களை துரோகின்னு ஒரு நல்லவன் சொல்லியிருந்தா நாங்க வருத்தம் பண்ணோம். தேசத்தை காட்டி கொடுத்த கூட்டத்துடைய வாரிசுகள் எங்களை பார்த்து துரோகின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன வருத்தம்? இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்கு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா ஒரு மல்லிகசாமி, ஒரு கல்யாண சுந்தரம், ஒரு பி ராமூர்த்தி, ஒரு ஜீவானந்தம், இவரெல்லாம் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அடிபட்டு காராகிரகத்தில் அடைப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் உயிரோடு காங்கிரஸ் பல பேர் இருக்கிறார்கள். எங்க பிஜேபி ஒரு ஆளை சொல்லுங்க. கட்ட பொண்டாட்டிய தெருவில் விட்டு அலைவரா தேச தியாகியா? யார்கிட்ட சொல்றது நாட்டு மக்கள்கிட்ட? இந்த மோசமான இந்த கூட்டம் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதனால் எதையும் பேசுவோம் என்றால் ஒரு காலம் வரும், உங்களை ஓட ஓட இந்த மக்கள் விரட்டுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து.